சந்தோஷமா சொன்னா வேதா. அதுக்கு அவசியம் இல்லைன்னு தலைக்கு முட்டு கொடுத்து பெருசா ஏதோ சாதிச்சு ஜெயிச்ச ரேஞ்சுக்கு வெற்றி மூஞ்சில கேவலமான சிரிப்பு. என்னடா அவனை கொன்னுட்டியா அப்படின்னு வேதா சத்தமா கேட்க, ஏண்டா கத்துற அப்படின்னு வெற்றி அவன் வாய பொத்தி சுத்தி இருந்தவங்களை பார்க்க அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. டேய் வேதா, உனக்கு அறிவே இல்லையா? இப்படித்தான் எல்லாரும் முன்னாடியும் விஷயத்தை போட்டு உடப்பியா அப்படின்னு வெற்றி கேட்க, வேதாக்கு ஏதோ புரியுற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவாடா? க்ளோஸா அப்படின்னு வேதா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆமான்னு வெற்றியும் நடந்த விஷயத்த சொன்னான். சூப்பர் ராமாவா, நிஜமாவே ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணி இருக்க. எவ்வளவு ஓவரா பில்டப் கொடுத்தா அந்த வீரா ஒரே நாள்ல வானத்தையே வளைச்ச மாதிரி நல்லா வேணும் அப்படின்னு 2 பேரும் வீராவை கரிச்சு கொட்டுனாங்க. கரெக்டா அந்த சமயத்துல அழகி உள்ள வந்தா. பக்கத்துல ஜெயா பேசிக்கிட்டு இருந்தவ வெற்றி அவளை கூப்பிட்டான்னு கிட்ட வந்தா. என்ன அழகி, உங்க டீம்ல இன்னும் 2 பேரை காணோம் அப்படின்னு வீராவையும் மாராவையும் மனசுல வச்சுக்கிட்டு கேட்டான். ஆள் குறைஞ்சாலும் உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு ஜெயா நக்கல் அடிச்சா. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, அழகி கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வெற்றி கோவமா சொன்னான். நானும் வேற யார்கிட்டையும் பதில் சொல்லல, உன்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னு ஜெயாவும் பதிலுக்கு பதில் கொடுத்தா. ஜெயா கொஞ்ச நேரம் பேசாம இரு அப்படின்னு அழகி அவளை அடக்கி, எதுக்கு என்ன கூப்பிட்ட வெற்றி, சீக்கிரமா சொல்லு, நான் கிளம்பணும் அப்படின்னு எரிச்சலா பேசினா. இவன் தான் என் மாமா பையன் வேதா அப்படின்னு அழகிக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். சரி, அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு ஜெயா எரிச்சலா பேசிட்டு இருக்கும் போதே வேதா முந்திக்கிட்டு, உங்களை போட்டியில பாத்திருக்கேன் அழகி, நிஜமாவே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு வழிய ஆரம்பிச்சான். அழகிக்கு எரிச்சலா இருந்துச்சு. அவ்வளவுதானா வெற்றி, நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சா. உடனே வேதா ஓடி அவ முன்னாடி வந்து நின்னா. அழகு இருக்கிற இடத்துல திமிரு இருந்தா அது கூட அழகுதான் அப்படின்னு கவிதை மாதிரி எதையோ ஒளறி கொட்டினா. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வழக்கம் போல ஜெயா தான் கேள்வி கேட்டா. ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அழகி கூட தனியா பேச முடியாத கடுப்புல கேட்டான் வேதா. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலனா அதோ அந்த போர்டுல எழுதி வச்சிருப்பாங்க, அதை படிச்சுட்டு வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி இருக்கிற இடத்தை காட்டிட்டு ஜெயா அழகிய பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சா. வேதாக்கு அழகி ஒரு வார்த்தை கூட பேசலன்னு ஒரு பக்கம் வருத்தமும், ஜெயா வாய ஒட்டச்சா என்னன்னு இன்னொரு பக்கமும் கோபம் வந்துச்சு. கவலைப்படாத வேதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல எல்லாத்தையும் தனித்தனியா வின் பண்றோம். இந்த பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்கிறோம், சரியா அப்படின்னு வெற்றி கேட்க, வேதாவும் அழகிய பார்த்துட்டே தலையாட்டினான். இங்க காட்டுல வீரா ஒரு வழியா மறக்காம எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டான். பட்டு இப்ப கிளம்புனாதான் அகாடமிக்கு போய் சேர சரியா இருக்கும், போலாமா அப்படின்னு கேட்டான். சரி அப்படின்னு சொன்ன பட்டு, உன் அம்மா அப்பா எங்க போனன்னு கேட்டா எப்படி சமாளிக்க போற அப்படின்னு கேட்டுச்சு. வீரா திரு திருன்னு முழிச்சான். ரொம்ப பாவமா வச்சுக்காத மூஞ்சிய, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லி பட்டு வீராவை காட்ட விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துச்சு. அங்க அகாடமில இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பாட் சேலஞ்ச் காம்படிஷன் நடக்க போகுது. உள்ள குரு மாஸ்டர் கூட லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்த அழகிக்கு வீரா ஞாபகமாவே இருந்துச்சு. என்ன அழகி, இன்னும் மாராவும் வீரா அண்ணனும் வரல அப்படின்னு ஜெயா வெளியே எட்டி பார்த்துட்டு கேட்டா. அழகியும் தவிச்சிட்டு தானே இருக்கா, ஆனா வெளியே சொல்ல முடியாதே. தெரியல ஜெயா, ஒருவேளை வீட்ல இருந்து இப்பதான் கிளம்பி இருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு உள்ள போன குரல்ல சொன்னான். ஜெயாக்கும் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கே அழகி வீட்டுல அந்த எரும மாடு கிட்ட சரியா பேசல, ஓவரா கோச்சிக்கிட்டு வராம இருந்துருவானோ அப்படின்னு மாரா பத்தி யோசிச்சுட்டு இருந்தா. இங்க மாரா அப்பதான் அகாடமிக்குள்ள வந்தான். முதல்ல அவன் தேடினது வீராவதான். ஒருவேளை குரு மாஸ்டர் கூட இருக்கலான்னு உள்ள வந்தவன் கண்ணுல அழகியும் ஜெயாவும் பட்டாங்க. 2 பேரும் மாராவை பார்த்துட்டு ஒரே சமயத்துல வீரா அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு விசாரிக்க மாராக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஹலோ ஹலோ, என்ட்ரி எப்போதுமே மாசாதான் இருக்கும் அப்படின்னு தலைய சாட்சி சொன்னா மாரா. அப்போ உங்க ஹீரோ காம்படிஷன் முடிஞ்சுதான் வருவாரா அப்படின்னு ஜெயா கேட்டா. விளையாடாத ஜெயா, விளையாடாத ஜெயா, இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு வீராவுக்கு தெரியும். அன்னைக்கு நடந்த அகாடமி காம்படிஷன்ல முதல் 10 இடத்துல வந்தவங்களுக்கு இன்னைக்கு வேற ஜட்ஜஸ் முன்னாடி போட்டி நடக்க போகுது. அத போய் அவன் மிஸ் பண்ணுவானா? கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு மாரா சொன்னான். அப்ப உன் கூட வரலையா அப்படின்னு அழகி கவலையா கேட்டா. இல்லையே, அப்ப நிஜமாவே வீரா இன்னும் வரலையா? நான் நீங்க சும்மா விளையாடுறீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு மாரா சொன்னான்.
இவங்க பேசிட்டு இருக்கும் போதே போட்டி ஆரம்பிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நேரம் ஆக ஆக வீரா இன்னும் வந்து சேர்ந்த பாடு இல்ல. எங்க மாறா, நீங்க 2 பேரும் எப்போதுமே ஒன்னா தானே அகாடமிக்கு வர்றது வழக்கம், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜெயா கேட்டா. அப்பா அம்மா கூட வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஜெயா, முடிச்சிட்டு நான் நேரா இங்க வந்துட்டேன். வீரா பத்தி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னான். திரும்பவும் போட்டி ஆரம்பிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வர அழகி வேற வழியே இல்லாம போட்டியில கலந்துக்கிற லைன்ல நின்னா. அதே சமயம் தாரத்தப்பட்ட மட்டும்தான் இல்ல, ஒரு பெரிய கும்பலோட விநாயக் உள்ள வந்தான். வேதாக்கும் வெற்றிக்கும் டபுள் தமாக்கா தான். ஏற்கனவே வீரா உயிரோட இல்லன்னு அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப விநாயக் வந்ததும் வேற லெவல்ல செலிப்ரேஷன் வச்சுக்க ஏற்பாடு பண்ணாங்க. இவன் தான் வெற்றி, நான் சொல்லி இருக்கேன்ல என் மாமா பையன் அப்படின்னு வேதா அறிமுகப்படுத்த, விநாயக் வெற்றிய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தாண்டி போயிட்டான். அசிங்கமா போச்சு குமாரு, அந்த மாதிரி வழக்கம் போல வெற்றிக்கு நோஸ் கட்டான். வேதா விநாயக் பின்னாடியே போயிட்டான். அப்பதான் உள்ள வந்த மிருனா கண்ணுல வெற்றி அசிங்கப்பட்டது தெரிஞ்சிச்சு. வழக்கம் போல என்னாச்சு வெற்றி அப்படின்னு சோக முகத்தை பார்க்க முடியாம மிருனா கேட்டா. உடனே வெற்றி, யாரோ பேரு விநாயகா, இன்னைக்குதான் அகாடமிக்கு வந்திருக்கான், நேரா வெற்றி யாருன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு நம்ம பாப்புலாரிட்டியை தெரிஞ்சு கால்ல விழாத குறைதான் அப்படின்னு பொய் மூட்டைய அவுத்து விட்டான். எப்போதும் போல மிருனா வெற்றி சொன்னதுல மயங்காம அவனை கலங்க வைக்கிற மாதிரி ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்தா. என்ன சொல்ற வெற்றி, விநாயக் வந்துட்டானா, கரெக்டா தெரியுமா, சரியா விசாரிச்சியா, திரும்ப திரும்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தா. வெற்றிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இவன் எப்போதுமே என் காலை சுத்தி வரணும்னு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு புதுசா இன்னொருத்தனை பத்தி விசாரிக்கிறா அப்படின்னு வெற்றியால ஆத்திரப்படாம இருக்க முடியல. ஆமா விநாயக் தான், இப்ப என்ன அப்படின்னு கோவமா கேட்டான். தேங்க்ஸ் வெற்றி, நான் இப்பவே போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவளும் அவளால முடிஞ்ச அளவுக்கு வெற்றியை கோவப்படுத்திட்டு கிளம்ப, கேட்கணுமா மொத்த கோவத்தையும் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம வழக்கம் போல தலைய கொட்டிட்டு சுத்திட்டு இருந்தா. இங்க போட்டி நடக்க ஆரம்பிச்சு விநாயக், வெற்றி, வருணி, அழகி எல்லாரும் கலந்துகிட்டாங்க. குரு மாஸ்டருக்கு மனசு சரியில்லை, இந்த வீரா ஏன் இன்னும் வரல, அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தனே, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு மாராவை கூப்பிட்டு திரும்பவும் விசாரிச்சு பார்த்தாரு. உடனே மாரா, மாஸ்டர் நான் வேணும்னா அவனை வீட்டுல போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். வேண்டாம் மாரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்ரா மாஸ்டர் வந்துருவாரு, முதல்ல உங்க ஸ்டேஜ் பசங்களுக்கு தான் ஸ்பீச் கொடுக்க போறாரு, எல்லாரும் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வேற போட்டிருக்காங்க, வீரா இல்லனா பரவாயில்ல, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ போய் உன்னோட இடத்துல இரு அப்படின்னு அனுப்பி வச்சார். இங்க அழகியால சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அழகி, வீரா அண்ணாக்கு எதுவும் ஆயிருக்காது, கண்டிப்பா வந்துருவாங்க, நீ உன்னோட போட்டியில ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு ஜெயா ஆறுதலா சொன்னான். இங்க வீரா வேக வேகமா அகாடமிக்கு வந்துட்டு இருந்தான். வீரா, முதல் ரவுண்டு எப்படியும் முடிஞ்சு போயிருக்கும், நீ ஏதாவது சமாளிச்சுதான் 2வது ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. ஐயோ பட்டு, சும்மா சொல்லாத, கண்டிப்பா நான் இல்லாம அங்க குரு மாஸ்டர் ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னு வீரா சொன்னான். ஆமா, அது உங்க மாமனார் வீட்டு அகாடமி, நீங்க போய் விருந்து சாப்பிட்டு நிதானமா ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க பாரு அப்படின்னு பட்டு நக்கல் அடிச்சுச்சு. விளையாடாத பட்டு, எனக்கு இப்ப புது பவர் இருக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்ல காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம போகுதுன்னு வருத்தப்படுறதா அப்படின்னு வீரா கேட்டான். முயற்சியே பண்ணாம நீயா எந்த முடிவுக்கும் வராத வீரா, முதல்ல அகாடமிக்கு போலாம், அங்க யார் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறமா ஏதாவது சொல்லி உள்ள போயிடலாம் அப்படின்னு பட்டு அவனுக்கு ஐடியா சொல்லுச்சு. இங்க முதல் ரவுண்டுல விநாயக், வேதா, அழகி 3 பேரும் ஜெயிச்சதா ஜட்ஜ் அனௌன்ஸ் பண்ணாரு. கூட்டத்துல ஒரே சலசலப்பு, வீரா எங்கன்னு கேட்காத ஆளே கிடையாது. விநாயக்கு அதுவே எரிச்சலா இருந்துச்சு. இந்த பக்கம் வெற்றி முதல் ரவுண்டுல ஜெயிக்கலனாலும் வீரா இல்லாததை நினைச்சு நினைச்சு அவ்வளவு ஹாப்பியா இருந்தான். இப்போ 2வது ரவுண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிற சமயத்துல சரியா வீரா உள்ள வந்தான். வீரா அப்படின்னு கத்திக்கிட்டே மாறா அவன் பக்கத்துல வந்து, ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க போன அப்படின்னு அக்கறையா விசாரிச்சான். எல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல நான் உள்ள போயே அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு குரு மாஸ்டர் கிட்ட வந்தான். அழகி வச்ச கண்ணு வாங்காம அவனை பார்த்துட்டு இருந்தா. மனசு இப்பதான் ஒரு நிலைக்கு வந்துச்சு. வீரா ஒரு நொடி அவளை பார்த்துட்டு, மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க,
நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதனால சரியான நேரத்துக்கு வர முடியல. நான் இப்போ 2வது ரவுண்ட்ல இருந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு என்னோட பேரையும் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னான். முடியாதுன்னு பின்னாடியில இருந்து ஒரு குரல். விநாயக் தான் கோவமா குரு கிட்ட வந்தான். மாஸ்டர், இவன் உங்க அகாடமின்னு நீங்க இவனை இப்போ அலோ பண்ண கூடாதுன்னு சொன்னான். வீராக்கு விநாயக் யாருன்னே தெரியாது. இருந்தாலும் குரு மாஸ்டர் கிட்ட மரியாதையா பேசாதது கோவம் வந்துச்சு. நீங்க யாரு? நாங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடுவுல வந்து மரியாதையா இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்னு வீரா கேட்டான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் வெற்றி வீரா எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு தலைய பிச்சுக்கிட்டான். இந்த விஷயம் தெரியாத அவன், அப்ப என்ன வெற்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, உனக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவரை கொலை வெறியோட பார்த்தவன், என்ன விஷயம் அப்படின்னு பல்ல கடிச்சான். அந்த வீரா பாடி கூட எங்கேயும் கிடைக்கலையா. பசங்க காலையில போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இனிமே நீ நிம்மதியா இரு அப்படின்னு சொன்னாரு. என்னது, அவன் டெட் பாடி கிடைக்கலையா? எப்படி கிடைக்கும், அதான் உயிரோட இருக்கானே அப்படின்னு தூரத்துல இருந்த வீராவை காட்டினா. வெற்றி அப்பாக்கு ஷார்ட் அட்டாக் வராத குறைதான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தவர ஒரு ஸ்டூடெண்ட் குரு மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு வந்து சொன்னான். வெற்றி, கவலைப்படாத, நான் அவனை ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்துட்டே நடந்து வந்தாரு. எபிசோட் 25. இதுவரைக்கும் வெற்றியோட அப்பாவா தான் இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும். பழைய கிரி மாஸ்டர் யாருன்னு காட்ட போறேன் அப்படின்னு வெற்றி கிட்ட தைரியம் சொல்லிட்டு குருவை பார்க்க வந்தாரு. அங்க நடந்தத குரு சொல்லி முடிச்சதும், விநாயக் சொல்றது கரெக்ட் தான் குரு, எப்படி பார்த்தாலும் வீராவோட திறமை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால கொஞ்ச நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ணட்டும். முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சிட்டு ஒழுங்கா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரட்டும் அப்படின்னு நக்கலா சொன்னாரு. வீராக்கு தான் அவரோட கெட்ட புத்தி தெரியுமே, பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருந்தான். குருவுக்கு கிரிய எதிர்த்து பேச முடியாது. அதனால வேற வழி இல்லாம வீராவை தள்ளி நிக்க சொல்லிட்டு போட்டி நடத்த ஆரம்பிச்சாரு. வீராக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. இந்த போட்டிக்காக அவன் கிட்டத்தட்ட 3 வாரமா தூங்காம பிராக்டிஸ் பண்ணி இருக்கான். நிறைய புது டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே வீணாகிடுச்சுன்னு கலங்கின மனசோட வெளியே வந்தான். யார் மேலேயோ மோதிட்டான், மன்னிச்சிருங்க தெரியாம அப்படின்னு வீரா முடிக்கிறதுக்குள்ள, தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு லிங்கன் தாத்தா வீரா தோள்ல தட்டி கொடுத்தாரு. நல்லா இருக்கேன் தாத்தா, உங்களுக்கு இப்ப மயக்கம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சகஜமா கேட்டான். அது பாட்டுக்கு இருக்கும் வீரா, நீ என்ன வெளியே போயிட்டு இருக்க, உள்ள வா, உன்னை பத்தி நல்லதா நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நிறைய விஷயம் பேசினாரு. அதுக்குள்ள கிரி ஓடி வந்து, லிங்கன் தாத்தா, ஆதித்யன் மாஸ்டர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு, வாங்க அப்படின்னு வீராவை தள்ளி நிறுத்திட்டு லிங்கன் தாத்தா கைய பிடிச்சாரு. இதோ வரேன் வீரா, நீயும் என் கூட வா அப்படின்னு இன்னொரு பக்கம் வீராவை கைய பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. அங்க 50 வயசு ஆதித்யன் மாஸ்டர் கம்பீரமா உட்கார்ந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. லிங்கன் தாத்தா வர்றத பார்த்து எழுந்து மரியாதையா கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு வீராவை கேள்வியா பார்த்தாரு. அதுக்குள்ள குரு வந்து ஆதித்யன் கிட்ட வீராவை பத்தி எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, அவரும் வீரா இந்த போட்டியில கலந்துக்கிறத பத்தி எதுவும் சொல்லல. உடனே லிங்கன் தாத்தா, ஆதி, வீரா இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், ரொம்ப திறமையான பையன், அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு மேல இருக்கிற ஆர்வத்தை நானே பார்த்திருக்கேன், எனக்காக இந்த ஒரு வாட்டி அவனை போட்டியில கலந்துக்க சம்மதம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஐயா, உங்க பேச்சுக்கு எப்போதுமே மறுவார்த்தை இங்க கிடையாது, கண்டிப்பா வீரா இந்த போட்டியில கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அத ஜட்ஜஸ் கிட்டையும் சொல்லிட்டாரு. வீராவுக்கு அவ்வளவு சந்தோஷம். லிங்கன் தாத்தா கைய பிடிச்சு கன்னத்துல ஒத்திக்கிட்டான். உடனே அவரும், என் பேரை காப்பாத்தணும் வீரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அப்புறம் ஆதி ரொம்ப நேரம் என்னால ஒரே இடத்துல உட்கார முடியாதுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அழகி, ஜெயா, மாரா எல்லாருக்கும் இப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. கிரியால வீரா விஷயத்த ஒத்துக்க முடியல. உடனே வேதா மூலமா விநாயக் கிட்ட விஷயத்த சொல்ல அவன் நேரா ஆதித்யன் முன்னாடி வந்து நின்னான். விநாயக் ஆதித்யனோட வளர்ப்பு பையன்.
லிங்கம் தாத்தா கிளம்புற சமயம் மரியாதைக்காக 2 வார்த்தை பேசிட்டு ஆதித்யனை தனியா கூட்டிட்டு வந்தா விநாயக். அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு நான் வெளியே அனுப்புன அந்த வீராவை எப்படி நீங்க திரும்ப போட்டியில கலந்துக்க சொல்லலாம் அப்படின்னு சண்டை போட்டான். இது எல்லாருக்கும் பொதுவான அகாடமிப்பா, இங்க சொந்த விருப்பு வெறுப்பு காமிக்க கூடாது. உனக்கு உன் திறமை மேல இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அதனால வீரா இல்ல யாரு வந்தாலும் உன்னால ஜெயிக்க முடியும்னு பொறுமையா விநாயக்கு எடுத்து சொல்லிட்டு அனுப்பிட்டார். என்னதான் வீரா லிங்கம் தாத்தா மூலமா திரும்பவும் போட்டிக்குள்ள வந்தாலும் அவனுக்கு தனியா ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. வீரா, நீ முதல் ரவுண்டு விளையாடாம நேரடியா இப்ப 2வது ரவுண்டுக்குள்ள வந்திருக்க. இந்த விநாயக், உதயா, வேதா 3 பேரும் 2வது ரவுண்ட்ல உன் கூட போட்டி போட போறாங்க. இதுக்கு பேரு ஸ்பாட் சேலஞ்ச். உங்க காம்படிட்டர் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஆனா வீரா லேட்டா வந்ததால செலக்ட் பண்ற சான்ஸ் அவனுக்கு கிடையாது. ஜட்ஜஸ் சொல்றவங்க கூட தான் அவன் போட்டி போடணும் அப்படின்னு குரு மாஸ்டர் சொல்லி முடிச்சாரு. முதல் செலக்ஷன் ப்ராசஸ். விநாயக், நீ யார செலக்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கு 3 பேரை வரிசையா பார்த்தான். ஏற்கனவே வேதா வீராவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இருந்தான். அத மனசுல வச்சுட்டு உதயாவை செலக்ட் பண்ணான். 2 பேருக்கும் போட்டி ஆரம்பிச்சது. மொத்தம் 10 மூவ்ஸ் ஆரம்பிங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் பொசிஷன்ல நின்னாங்க. முதல் 2 மூவ்ஸ் உதயாவும் அடுத்த 2 மூவ்ஸ் விநாயக்கும் ஸ்டாண்ட் எடுத்து அவங்க திறமைய காட்டினாங்க. உதயா வேற அகாடமில இருந்து வந்த 6th ஸ்டேஜ் பையன். சொல்ல போனா விநாயக்கு ஈக்குவலா அவனால ஈடு கொடுக்க முடியும்னு அந்த 10வது மூவ்ல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு சொல்ற மாதிரி 1/2 பாயிண்ட் வித்தியாசம் தான் இருந்துச்சு. அதுல விநாயக் ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்துட்டான். இப்போ வீராக்கு ஆப்ஷன் இல்லாததால வேதா கூட தான் போட்டி நடக்க போகுது. ஏற்கனவே வேதா கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லாதத வீரா உணர்ந்திருக்கான். அதோட நெற்றிக்கண் மூலமா அவனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிச்சது. வேதா 5 மூவ்ஸ் போதும், என்னால வீராவை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் மூஞ்சியே சரியில்லை, முகத்துல ஒரு இடம் விடாம மார்க் போடு அப்படின்னு பட்டு வீரா கிட்ட சொல்லுச்சு. இவன் 6th ஸ்டேஜ் பையன் பட்டு, அவனால என்னோட மூவ்ஸ் ஈஸியா கெஸ் பண்ண முடியும், பார்த்துதான் பண்ணி உண்ணும் அப்படின்னு வீரா பதில் சொன்னான். உன்னால முடியும் வீரா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு பட்டு சொன்ன உடனே அவனோட கண்ணு அழகிய தேடிச்சு. குனிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருந்த அழகி சட்டுன்னு நிமிந்து வீராவை பார்த்தா. அந்த பார்வை நீ கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொன்ன மாதிரி வீராவுக்கு தோணுச்சு. கண்ணை மூடி திறந்தவன் சிரிச்சுக்கிட்டே வேதா கூட சண்டை போட ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் 2 மூவ்ஸ் வேணும்னே வீரா வேதாக்கு விட்டு கொடுத்தான். அதுல வேதாக்கு திமிரு கூடி போயிடுச்சு. எப்படியும் நான் தான் வின் பண்ணுவேன்னு ஓவரா நினைச்சுக்கிட்டு அடுத்த 3 மூவ்ஸ்லயும் கோட்டை விட்டான். எப்படி இது நடந்துச்சு? வீரா கண்டிப்பா ஏதோ பண்ணிதான் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு வெற்றி மாதிரியே புலம்ப ஆரம்பிச்சான். ஆனா யாருமே கேக்குறதுக்கு தான் இல்ல. விநாயக் வேதாவை மனசுக்குள்ளேயே திட்டி தீத்தான். வேதா வீரா கிட்ட நெருங்கி, ஏதோ தில்லு முள்ளு பண்றன்னு தெரியுது, உன் கைய கால உடைச்சதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்துக்கு போயிட்டான். வீரா ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வில்லம்பு போட்டியை பார்க்க ஆரம்பிச்சான். ரேங்கிங் வரிசையில வருணியும் அழகியும் தான் போட்டி போட போறாங்க. அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் போர்டு முன்னாடி 2 பேரும் வந்ததும் ரூல் சொல்லி போட்டியும் ஆரம்பிச்சுது. இங்க என்ன வேதா, கிடைச்ச சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்ட அப்படின்னு வெற்றி கோவமா கேட்டான். என்ன கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு இல்ல வெற்றி. வீரா வரமாட்டான், செத்துட்டான்னு ஏதோ பில்டப் கொடுத்த அவன் என்னன்னா முழுசா ஒரு அடி கூட படாம வந்து நிக்கிறான். திடீர்னு வெளியே போனவன யாரோ உள்ள கூட்டிட்டு வராங்க. என்னதான் நடக்குது இங்க? தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்றியா அப்படின்னு எகிர ஆரம்பிச்சான். வெற்றியால பதில் சொல்ல முடியல. வேதா சொன்ன மாதிரி வீராக்கு மட்டும் எல்லாம் நடக்குதுன்னு கோவமா செவத்துல கைய ஓங்கி குத்துனான். சரியா விநாயக் அப்ப என்ட்ரி கொடுத்து, என்னப்பா வெற்றி, உன்னை வெளிய பெரிய இதுன்னு பேசிக்கிறாங்க, நீ இவ்வளவு கோழையா இருக்க அப்படின்னு கேட்டான். வெற்றிக்கு காலையில அவன் அவமானப்படுத்தினதே தாங்கல, இப்போ இப்படி கேலி வேற பண்றான்னு பதில் சொல்லாம வேதாவை முறைச்சிட்டு வெளியே போயிட்டான். விநாயக்கு இது பெரிய அவமானம். அவன் ஊர்ல அப்பாட்டக்கரா இருக்கிறவன யாரும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினதில்ல. என்ன வேதா, உங்க மாமா வெற்றிக்கு மரியாதை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு நக்கல் பண்ணான். வேதாக்கும் வெற்றி நடந்துகிட்ட விதம் பிடிக்கலதான். இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாம இல்ல இந்த வீரனாலதான் விநாயக் வந்த புதுசுல பயந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு லிங்கம் தாத்தா வரைக்கும் கைக்குள்ள போட்டு ஆட்டமா ஆடுறான். வெற்றி வீட்டுக்குள்ளேயே போய் ஸ்ட்ரென்தனிங் பவுடரை சண்டை போட்டு வாங்கி இருக்கானா பாரு.
அப்படின்னு அவனோட கோபத்தை சேர்த்து நிறைய கதைய அவுத்து விட்டான். ஏற்கனவே வீரா மேல காண்டுல இருந்த விநாயக் இன்னும் வன்மத்தை வளர்த்துக்கிட்டான். அப்ப சரியா வெளிய கைத்தட்டல் கேட்டுச்சு. 2 பேரும் ஒன்னா வெளியே வந்து ஆர்வமா பார்த்தாங்க. அங்க அழகி வருணிய ஜெயிச்சு எல்லார் பாராட்டையும் வாங்கிட்டு இருந்தா. இப்பதான் முதல் தடவை விநாயக் அழகிய பாக்குறான். அவனால அழகிய விட்டு கண்ணை எடுக்கவே முடியல. அவளோட அழகுல மயங்கிட்டான்னு கூட சொல்லலாம். வேதா அழகிய விநாயக் எந்த நோக்கத்துல பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கும் அழகி மேல ஒரு கண் இருக்கு. அதை விட வீராவை இப்ப பழி வாங்கணும், அதுதான் முக்கியம்னு மனசுல ஒரு திட்டம் போட்டான். நான் வீரா மேல பொறாமப்படுறேன்னு கூட நீ நினைக்கலாம் விநாயக், ஆனா நான் சொல்றது எல்லாம் நிஜம். கொஞ்ச நேரம் அழகிய கவனி, அவ யார பாக்குறான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு வேதா நல்லா ஏத்தி விட்டான். அழகி கூட கல்யாணம் வரைக்கும் யோசிச்சு சந்தோஷமா இருந்த விநாயக் காதுல வேதா சொன்ன வார்த்தை செம்ம கோவத்தை உண்டாக்குச்சு. அழகி யார் வேணாலும் பார்க்கட்டும், ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு விநாயக் தீர்க்கமா சொன்னான். அதே சமயம் இங்க அழகி ஜெயிச்ச உடனே மாராவும் ஜெயாவும் சந்தோஷமா குதிச்சாங்க. ஆனா அவளோட பார்வை வீராவை தான் தேடுச்சு. வீராவும் கண்ணை மூடி தலையாட்ட அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு வேற பக்கம் திரும்பிட்டா. இது சரியா விநாயக் கண்ணுல பட அவ்வளவுதான், இப்பவே வீராவை கொன்னு போடுற அளவுக்கு கோபம் வந்துச்சு. வேதாக்கு இப்பதான் சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு விநாயக் அழகிய பொறுத்த வரைக்கும் வீரா மட்டும்தான் இந்த அகாடமியில பெரிய ஆட்டக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்பவே இங்க நீயும் அவனும் சண்டை போடணும், அப்ப தெரியும் யாரு உண்மையான பலசாலின்னு. என்ன சொல்றன்னு வேதா கேட்க விநாயக் அங்க இருந்தாதானே பதில் சொல்ல. அவன் எப்பவோ ஆதி கிட்ட பேச கிளம்பிட்டான். சரியா அதே சமயம் அழகி கூட ஆதி பேசிட்டு இருந்தாரு. ஏனோ அவருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. சொல்ல போனா தன்னோட மருமகளா அழகி வரணும்னு கூட ஆசைப்பட்டாரு. ஆதி நடவடிக்கையை கவனிச்ச விநாயக் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாதாரணமா அப்பா யார் கூடயும் இப்படி பேச மாட்டாரே. அப்ப அவருக்கும் அழகிய பிடிச்சிருக்குன்னு நினைச்சவனுக்கு கோவம் எல்லாம் பறந்து போய் மனசுல குத்தாட்டம் போடுற அளவுக்கு சந்தோஷம் வந்துச்சு. அவனுக்கும் அழகி கூட இப்பவே பேசணும்னு ஆசை. அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஆதி பக்கத்துல வந்து நின்னா விநாயக். அழகி, இவன் தான் என் பையன், 7th ஸ்டேஜ்ல இருக்கான், ரொம்ப திறமசாலி, நீயே பாத்திருப்பியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உதயா கூட எப்படி ஃபைட் பண்ணா அப்படின்னு தன்னோட பையனை பத்தி ஆதி பெருமையா பேசிட்டே போக அழகி விநாயக் பக்கம் கூட திரும்பி பார்க்கல. விநாயக் அழகிய பாக்குற விதத்தை ஆதியும் மனசுல குறிச்சுக்கிட்டாரு. அவங்க பேசட்டும்னு அவரு நகர போக அழகி அதுக்குள்ள மாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டா. விநாயக்கு அழகி ஒரு வார்த்தை கூட அவன் கிட்ட பேசலனாலும் இவன் கனவுல லட்சம் வார்த்தை அவகிட்ட பேசி முடிச்சிட்டான். ஆதி சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா ஏதோ என்கிட்ட பேச வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்த உடனே மறந்துட்டு போல இருக்கு அப்படின்னு கிண்டலா கேட்க அப்பதான் அவனுக்கு வீரா ஞாபகமே வந்துச்சு. அப்பா நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, இப்பவே எனக்கும் வீராக்கும் போட்டி நடக்கணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னான். என்னடா விநாயக் அப்படின்னு ஆதி சலிச்சுக்க வேதா வீரா பத்தி சொன்ன அத்தனை புகார்களையும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டான். ஆதிக்கும் வீரா மேல சின்னதா வெறுப்பு வந்துச்சு. சரிடா உனக்காக ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு குரு கிட்ட பேசினாரு ஆதி. திடீர்னு எல்லாரையும் திரும்பவும் அசம்பிள் பண்ண சொன்னாங்க. நம்ம அகாடமியில கெஸ்டா வந்திருக்க ஆதித்யன் மாஸ்டருக்கு வீராவை ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால அவரோட பையன் விநாயக் கூட ஒரே ஒரு ஃபைட் வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. அதனால இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வீராவோட அதிரடி ஆக்ஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு குரு சந்தோஷமா சொன்னாரு. அதை கேட்டு சுத்தி இருந்தவங்க சந்தோஷமா கைத்தட்ட விநாயக் திரும்பி ஆதி கிட்ட, பாத்தீங்களா மாஸ்டரை கூட வீரா விட்டு வைக்கல, ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி அவ்வளவு பில்டப் கொடுக்கறாரு அப்படின்னு எரிச்சலா சொன்னான். என்ன இருந்தாலும் அது அவங்க அகாடமி, அவர் வீராவோட மாஸ்டர், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்ன இருந்தாலும் தன்னோட ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் தானே, நீ உன் திறமைய மட்டும் இங்க காமி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பா சொல்லிட்டாரு. இங்க குரு மாஸ்டர் வீராவை திட்டிட்டு இருந்தாரு. என்ன வீரா, நான் இவ்வளவு எடுத்து சொல்றேன், நீ விநாயக் கூட போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்ற, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. இல்ல மாஸ்டர், என்ன இருந்தாலும் விநாயக் என்ன விட வயசுலயும் அனுபவத்திலயும் சீனியர், நான் போய் போட்டி போட்டா கண்டிப்பா தோத்து போயிருவேன்னு எனக்கே தெரியும், எதுக்கு தேவையில்லாம அந்த பரீட்சைன்னு அப்படின்னு பவ்யமா பேசினான். என்னடா வீரா, நீ அன்னைக்கு தர்மாவை தைரியமா ஃபேஸ் பண்ண, விநாயக் உன்னால சமாளிக்க முடியாதுன்னு குரு கரெக்டா கேட்டாரு. சமாளிக்கிறது வேற, ஜெயிக்கிறது வேற மாஸ்டர். ஒருவேளை நான் தோத்துட்டா
என்னோட ரேங்கிங் கீழே இறங்கி அடுத்ததா நடக்க போற போட்டியில என்னால கலந்துக்க முடியாம கூட போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு இன்னும் 1 மணி நேரம் எப்படியோ பேசி குருவை ஒத்துக்க வச்சான் வீரா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விநாயக், என்னடா வேதா, நீ என்னமோ அவனை அப்படி இப்படின்னு சொன்ன, சின்ன பையன் சண்டை வேணான்னு பயந்து அழுதுருக்கான், மாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு என்ன இங்க நடக்குதுன்னு சிரிச்சான். அவனை சாதாரணமா நினைக்காத விநாயக், புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரிதான் அவன் அமைதியா போறான்னா பின்னாடி பெருசா ஏதோ ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம் அப்படின்னு வெற்றி சொன்னான். விநாயக் எங்க வெற்றி பேசினத காதுல வாங்கினா, சுத்தி எல்லாரும் நீதான் பலசாலின்னு பாராட்டிட்டே இருந்தத சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அழகி கூட தனியா பேசுற சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தான். இப்ப ஃபைனல் ரேங்கிங் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல் இடம் விநாயக், 2வது உதயா, 3வது வீரா, 4வது அழகி, 5வது வருணி, 6வது வேதான்னு லிஸ்ட் 10வது இடம் வரைக்கும் போச்சு. அன்னைக்கு நாள் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. மாரா ஜெயா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வீரா கூட பேசவே இல்ல. அழகி, நீங்க இன்னைக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி வர்ணியை ஜெயிச்சீங்க? எனக்கும் அதை கத்துக்கணும், சொல்லி கொடுங்க அப்படின்னு வீரா சொன்னா. கண்டிப்பா சொல்லித்தரேன், என்னை விட தாத்தா கிட்ட கேட்டா இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு வர ஜெயா அவங்க முன்னாடி கோவமா வந்து நின்னா. வீராக்கு ஜெயாவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஒரு குட்டி தங்க இருந்தா இவள மாதிரிதான் இருப்பான்னு ஜெயா என்ன கேவலமா திட்டுனாலும் வாங்கிப்பான். இப்ப அவளோட கோவம் எதுக்குன்னு தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே, ஜெயா, உன்னால நான் தோத்து போனா அதை தாங்கிக்க முடியுமா? முடியாதுல்ல. உங்க அண்ணன் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் கண்டிப்பா அந்த விநாயக ஜெயிப்பேன், நம்பு அப்படின்னு எடுத்து சொன்னான். அதுக்குள்ள ஜெயாவை தள்ளி விட்டு இன்னொருத்தன் கோவமா வீரா மேல கை வச்சான். எபிசோட் 26. ஜெயா ஓரளவு சமாதானம் ஆக இப்ப மாறா வீரா தோள் மேல கை போட்டு, அவளை ஏமாத்தின மாதிரி என்கிட்ட நடக்காது, உண்மை வரணும். எதுக்கு இன்னைக்கு காலையில லேட்டா வந்த? எங்க போன? நீ வரலன்னு நாங்க 3 பேரும் எவ்வளவு தவிச்சு போனோம் தெரியுமா அப்படின்னு கோவமா கேட்டான். அப்படியா, நீங்களும் தவிச்சிங்களா அழகி அப்படின்னு அவ கண்ணை பார்க்க ஆமான்னு தலையாட்டினா. என்ன நொப்படியா? கேள்வி கேட்டது நான், அங்க என்ன பேசிட்டு இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு மாறா நச்சரிக்க ஆரம்பிச்சான். அழகி தாத்தா கொடுத்த டெக்னிக்ஸை பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நல்லாவே தூங்கி போயிட்டேன், அதான் லேட்டு அப்படின்னு ஒரு கதைய சொன்னான். 3 பேரும் அதை உண்மைன்னு நம்பி, உடம்ப பாத்துக்க வீரா, அதான் முக்கியம், இந்த போட்டி இல்லனா அடுத்த போட்டி இருக்கு அப்படின்னு மாறி மாறி அன்பு மழைய பொழிய வீரா அவங்க அன்புல திக்கு முக்காடி போயிட்டான். ஒரு வழியா பிரிய மனசே இல்லாம வீட்டுக்கு கிளம்புனாங்க. இன்னும் பூங்கொடியும் மருதுவும் வீட்டுக்கு வராததால வீரா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரூமுக்கு வந்து தூங்கிட்டான். அவனுக்கு அப்ப ஒரு வினோதமான கனவு வந்துச்சு. அதுல பச்சை புள்ளி காட்டுல அவன் வில்லம்பு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு பொண்ணோட குரல் காதுல விழுது. வீரா அந்த சத்தம் வந்த திசை பக்கமா மெதுவா நடந்து போறான். அங்க ஒரு சிறுத்தைக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடக்குது. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு சின்னதா இருக்கிறதுனால வீரா அவளை காப்பாத்தணும்னு கிட்ட நெருங்கி போறான். அப்பதான் அந்த அதிசயம் நடக்குது. அந்த பொண்ணு தன்னோட மொத்த சக்தியையும் சேர்த்து ஒரு குத்து விட சிறுத்தை சுருண்டு போய் வேற பக்கம் விழுது. உடனே அந்த பொண்ணு சத்தமா சிரிச்சு அதோட வலது கைய ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காட்ட, அதுல இருந்து ஒளி நேரா அந்த சிறுத்தை மேல பட்டு அதோட உயிர் அங்கேயே போயிடுது. அதோட கனவு முடிஞ்சு வீரா வியர்த்து கொட்ட எழுந்து உட்கார்ந்தான். என்ன மாதிரி கனவு இது? யார் அந்த பொண்ணு அப்படின்னு அவளோட முகத்தை பாக்குறதுக்கு நெற்றிக்கண் மூலமா முயற்சி பண்ணா. அவனால பார்க்க முடிஞ்சது, ஆனா யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை இந்த ஊரை சேர்ந்த பொண்ணா இருக்குமா அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்தா. ஆனா அவனால முழுசா தெரிஞ்சுக்க முடியல. அப்பதான் சரியா பட்டு என்ட்ரி கொடுத்துச்சு. என்ன வீரா, எப்படி இருந்துச்சு கனவு அப்படின்னு அவன் மனசுல இருந்தத கேட்க வீராக்கு அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு அந்த பொண்ணை என் கண்ணுல காட்டுறியா அப்படின்னு கேட்டான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் நீ அவளை பார்க்க முடியும் அப்படின்னு பட்டு அதுக்கு மேல வாயவே திறக்கல. எனக்கு அந்த பொண்ணை பார்க்க வேணாம் பட்டு, அவகிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, அதை மட்டும் எங்க கத்துக்கலாம் அப்படின்னு வீரா கேட்டான். எது? நீ கைய வரம் கொடுக்கற மாதிரி வச்ச உடனே எல்லாரும் சாகணும், அதானே?
வீரா மண்டைய மண்டைய ஆட்டினா. ஆசை தோசை அப்படின்னு குதிச்ச பட்டு, உனக்கு பவர் கொடுத்ததே பெருசு, இதுல ஐயாவுக்கு எக்ஸ்ட்ரா பிட்டு வேற தேவைப்படுதா அப்படின்னு கிண்டலா கேட்டுச்சு. இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க பட்டுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உண்மைய சொல்லு வீரா, எதுக்காக நீ விநாயக் கூட சண்டை போடல அப்படின்னு கேட்டுச்சு. அவனுக்கு உண்மையா என் கூட சண்டை போடணும்னு விருப்பம் இல்ல பட்டே. இதெல்லாம் வெற்றி அத்தை பையன் வேதாவோட ஏற்பாடு. அவங்க போதைக்கு நான் எப்பவும் ஊர்காவா இருக்க விரும்பல, அதான் பயந்து விட்டு கொடுக்கற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா வீரா. அதுக்குள்ள பூங்குடியும் மிருதுவும் வீட்டுக்குள்ள வர்ற சத்தம் கேட்டு, சரி வீரா, நீ கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசு, நான் அப்புறமா உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு பட்டு பறந்து போயிடுச்சு. வீராவும் பூங்கொடி கேட்ட கேள்விக்கு சமாளிச்சு பதில் சொல்லிட்டு தோட்டம் பக்கம் வந்துட்டான். இங்க மிருனா கிட்ட வழக்கம் போல வெற்றி கோவமா பேசிட்டு இருந்தா. என்ன மிரு, மறந்து போய் இந்த பக்கம் வந்துட்டியா? நாங்க எல்லாம் விநாயக அளவுக்கு இல்லமா, ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ல கூட நான் வரல அப்படின்னு கோவமா சொன்னான். ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? உன்ன மாதிரி தான் விநாயக் ரொம்ப திறமசாலின்னு கேள்விப்பட்டேன், அதான் போய் பார்த்தேன் அப்படின்னு வெகுளியா சொன்னான். ஓ அப்படி, நான் கூட நம்ம ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ல வரல, அதான் அந்த விநாயக் முதல் பிளேஸ்ல இருக்கானே, அதான் நீ அவன் பக்கம் சாஞ்சிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு வெற்றி சொல்ல மிருனாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வெற்றி, நீ ரொம்ப தப்பா பேசுற அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் மீரோ? ஒரு காலத்துல வீரா உனக்கு பெருசா தெரிஞ்சான், இங்க வந்த உடனே என்னோட டேலண்ட் பார்த்துட்டு அவனை தூக்கி போட்ட. அதே மாதிரி இப்போ விநாயக் அப்படின்னு சொல்லி முடிக்கல, மிருனா கை நீட்டி, போரும் வெற்றி, எனக்கு இது மேல உன்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வெளியே வந்துட்டா. வெற்றி இப்படி கூட பேசுவான்னு மிருனாக்கு இப்பதான் அவனோட முழு குணம் தெரிஞ்சது. அழுதுகிட்டே வீரா வீட்டை தாண்டும் போது அவன் தோட்டத்து பக்கம் இருக்கிறத பாத்துட்டா. சின்ன வயசுல 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம், நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேனா அப்படின்னு மிருனாவால நினைக்காம இருக்க முடியல. கரெக்டா அதே சமயம் வெளியே வந்த பூங்குடி மிருனாவை பாத்துட்டாங்க. என்னம்மா அங்கேயே நிக்கிற, உள்ளவா அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு வர வீராக்கு எரிச்சலா இருந்துச்சு. பூங்கொடி எப்போதும் போல மிருனா கிட்ட பேச அவ பார்வை வீரா மேலதான் இருந்துச்சு. அத கவனிச்சிட்ட பூங்குடி, டே வீரா, வந்து மிரு கிட்ட பேசு, என்னதான் சண்டை இருந்தாலும் அதெல்லாம் வெளியே தான், வீட்டுக்குள்ள எப்போதும் பழைய மாதிரி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு அன்பு கட்ட ஆரம்பிச்சா. ஓ நடிப்ப எங்க அம்மாட்ட வச்சுக்க, எனக்கு நீ யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு கோவமா சொன்னான். எனக்கு இது தேவைதான் அப்படின்னு மிருனா மனசுல நினைச்சாலும் வீரா அவளை அவாய்ட் பண்றத தாங்கிக்க முடியல. சின்ன வயசுல நான் ஏதாவது தப்பு பண்ணினா கோவப்படாம எனக்கு சொல்லி கொடுப்பதானே, இப்ப என்ன ஆச்சு, நான் உன் பழைய மிரு இல்லையா அப்படின்னு கேட்டா. பழைய மிரு எங்க ஊர்லயே செத்து போயிட்டா, இப்ப இங்க இருக்கிறது வெற்றியோட மிரு, எப்படி இந்த வீரா வழிக்கிறதுன்னு கூட இருந்தே குழி பறிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கோவமா சொன்னான். ப்ளீஸ் வீரா, தயவு செஞ்சு இப்படி பேசாதன்னு அவன் கைய பிடிக்க, அதே சமயம் உள்ள வரலாமான்னு ஒரு குரல். அங்க அழகி நின்னுட்டு இருந்தா. வீரா அவளை பார்த்த உடனே மிருனா கைய உதறிட்டு எழுந்து நின்னா. அழகி அதை கவனிச்சாலும் முகத்துல எதுவும் காட்டிக்கல. வீராக்கு அழகி வீட்டுக்கு வந்தது செம்ம சர்ப்ரைஸ். என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய் அடைச்சு போயிட்டான். அப்ப சரியா பூங்கொடி என்ட்ரி கொடுத்தாங்க. வாசல்ல மகாலட்சுமி மாதிரி அழகா ஒரு பொண்ணு இருக்காளேன்னு, யாருமா நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்பதான் வீராங்கிற எந்திரத்துக்கு உயிர் வந்துச்சு. அழகி, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க உள்ள அப்படின்னு பூங்கொடிக்கு அவளை அறிமுகப்படுத்தி வச்சா. 2 பேரும் சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. வீராவோட கண்ணு அழகிய விட்டு 1 இன்ச்சு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகரல. அழகிய தனியா கூட்டிட்டு போய் பேசணும்னு ரொம்ப ஆசை வீராக்கு. ஆனா பூங்கொடியும் மிருனாவும் பக்கத்துல இருக்கிறதுனால அடக்கி வாசிச்சான். நான் இப்போ லிங்கன் தாத்தா வீட்ல இருந்து தான் வரேன் வீரா, அவர் உன்ன அப்படின்னு ஒருமையில மறந்து பேசிட்டா. அழகிக்கு பூங்கொடி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சமாளிக்க முடியாம தவிச்சா. அத புரிஞ்சுகிட்ட வீரா, அழகி, நீ என்கிட்ட சகஜமா பேசலாம், நீ வா பொண்ணு இல்ல, வாடா போடான்னு கூட சொல்லு, யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. பூங்கொடியும் மிருனா மாதிரி தான் அழகின்னு நினைச்சு வீரா சொன்னதை பெருசா எடுத்துக்கல. அழகிக்கு வீரா வேற ஏதோ அர்த்தத்துல சொல்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இப்ப அந்த யோசனை வேண்டாம் அப்படின்னு லிங்கன் தாத்தா விஷயத்த சொன்னான். நானே அவரை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவரே கூப்பிட்டு இருக்காருன்னா வேற ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு எழுந்தான். சரி வீரா, அப்ப நானும் அப்படின்னு அழகி முடிக்கல. உடனே வீரா, என்ன நானும், நீ இப்ப என் கூட லிங்கன் தாத்தா வீட்டுக்கு வர, அவ்வளவுதான் அப்படின்னு பூங்கொடி கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மிரு கண்ணுல தண்ணியா வந்துச்சு.
அழகி கிட்ட வீரா எவ்வளவு உரிமையா பேசுறான் அப்படின்னு ஒரு மனசு ஏங்க, இன்னொரு மனசு ஒரு காலத்துல உன்கிட்டயும் இதை விட அதிகமா பேசியிருக்கான் அப்படின்னு ஞாபகப்படுத்துச்சு. ஆமா, நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இனிமே வீரா மனசுல இடம் பிடிக்கணும்னா நான் பழைய மிருவா மாறணும் அப்படின்னு ஒரு முடிவா அங்கிருந்து கிளம்புனா. இங்க மாறாக்கு எல்லா சேவகமும் ஜெயா மூச்சு வாங்கி பண்ணிட்டு இருந்தா. மாறா பத்ரா மாஸ்டர் பையன்னு நினைச்சிட்டு ஜெயா மரியாதை கொடுக்க மாறா அதை செம்மையா என்ஜாய் பண்ணா. அங்க பிடி, நல்லா அமுக்கு, அப்படிதான் அப்படின்னு கை காலை புடிச்சு விடுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டு, தண்ணி எடுத்துட்டு வா, எனக்கு கடைக்கு போய் இந்த சாமான் வாங்குன்னு எல்லா வேலையும் வாங்கிட்டு இருந்தான். டே, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அப்படின்னு மனசாட்சி சொன்னாலும் போவோம் என்ன பண்ணிடுவா அப்படின்ற தைரியத்துல ஆட்டமா ஆடிட்டு இருந்தான். ஜெயாக்கு உண்மை தெரியற அன்னைக்கு மாறா நிலைமை என்னவா இருக்குன்னு தெரியல. இங்க லிங்கம் தாத்தா வீட்டுக்கு வந்த அழகியையும் வீராவையும் ரொம்ப நல்லா கவனிச்சு பேசிட்டு இருந்தாரு. உங்களாலதான் நான் இன்னைக்கு போட்டியில கலந்துக்க முடிஞ்சது, ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு திரும்பவும் வீரா அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னான். போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத, போங்க 2 பேரும் உங்களுக்கு தேவையான புக்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு. மேல வந்ததும் அழகி சின்சியரா அவளுக்கு தேவையானதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா. நம்ம வீரா தான் இந்த லைப்ரரியை நெற்றிக்கண்குள்ள வச்சிருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சுத்தி சுத்தி வந்தான். பட்டு, எனக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு வீரா கேட்டா. என்னடா இவ்வளோ தத்தியா இருக்க, உன் ஆளு தனியா இருக்கா, போய் ஏதாவது ரொமான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுச்சு. இது லைப்ரரி பட்டு, இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீதி நேர்மை நியாயம் பேசினான். அடேங்கப்பா, நீ அவ்வளோ நல்லவனாடா, சரி வந்ததுக்கு உருப்படியா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. இன்னைக்கு அந்த விநாயக் உதயா கூட சண்டை போடும்போது விரல்ல ஏதோ டெக்னிக் பண்ணா, அது என்னன்னு மெமரைஸ் பண்ணி பார்த்தாலும் என் கண்ணுக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கும் அதை கத்துக்கணும் ஆசையா இருக்கு பட்டு, எந்த புக் எங்க இருக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதானே, இங்க பாரு அப்படின்னு ஒரு நொடியில வீரா கையில அந்த புக் இருந்துச்சு. ஸ்டார் ஃபிங்கர் அப்படின்னு எழுதி இருந்த அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் நெற்றிக்கண் மூலமா படிச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல அழகியும் தனக்கு தேவையானதை படிச்சுக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க 2 பேரும் பேசிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் வீராக்கு ஸ்டார் ஃபிங்கர் டெக்னிக்ஸ் கத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு. அப்பப்ப மாறா, ஜெயா, அழகின்னு அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். வீராக்கு இப்ப எல்லாம் எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, டயர்டே ஆகுறது இல்ல. அதுக்கு காரணம் தங்க குகையில அவன் சாப்பிட்ட சிகப்பு இலை தான். என்னைக்கு அவன் உடம்புல அந்த இலை கலந்துச்சோ அப்ப இருந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். ஒரு நாள் பிராக்டிஸ் முடிச்சிட்டு வரும்போது அழகி தனியா ஏதோ பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவ கிட்ட வந்தான். என்ன அழகி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வீரா குரல்ல சிரிச்சுக்கிட்டே திரும்பின அழகி, எனக்கும் கராத்தே கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு வீரா, அதான் அகாடமியில பார்த்த சின்ன சின்ன வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே வீராக்கு கோவம் வந்துருச்சு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சான். இப்ப என்ன கோவம் அப்படின்னு அவன் முன்னாடி வந்து நின்னா அழகி. கோவமா, எனக்கு அந்த உரிமை எல்லாம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கை கட்டி கேட்டான் வீரா. ஏன் இப்படி பேசுற, எதுவா இருந்தாலும் சுத்தி வளைச்சு கேட்காம நேரடியா கேளு அப்படின்னு சொன்னா அழகி. அதேதான் நானும் சொல்றேன், என்கிட்ட வந்து கராத்தே கத்துக்கூடன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல போறனா அப்படின்னு உரிமையா சண்டை போட்டான். அப்படிலாம் இல்ல வீரா, சும்மா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் தெரியலனா உன்கிட்ட தானே வரணும், எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா அப்படின்னு அழகி வேற அர்த்தத்துல சொல்ல, உடனே வீரா, யார் இருக்கணும், நான் தான் உன் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரியுற மாதிரி வீரா சொல்லி கொடுக்க அழகிக்கு இவன் என்ன மாஸ்டர் ரேஞ்சுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படாம இருக்க முடியல. கிட்டத்தட்ட 1 மாசம் வீரா வீட்டு பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு அழகிய வர சொல்லிடுவான். 2 பேரும் ஒன்னா கராத்தே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சில சமயம் வீரா ஸ்பீடுக்கு அழகியால பண்ண முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா பண்ணுடா அப்படின்னு டா போடுற அளவுக்கு அவங்க உறவும் ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிச்சது. வீரா கராத்தே சொல்லி கொடுக்க வந்துட்டா அவனோட காதல் லீலைகளை தள்ளி வச்சிருவான். அதே மாதிரி பட்டுவையும் நைட் டைம்ல மீட் பண்ணி அன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வீரா, நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு அழகி கேட்க, முதல்ல வேண்டான்னு சொன்ன வீரா அழகி விடாம தொந்தரவு பண்ணதுனால ஒத்துக்கிட்டான். அடி அழகி அடிக்கட்டும்னு வீரா வாங்கிக்க, 2வது அடி வீரா கைய நீட்டின சமயம் அது தெரியாம அவ கன்னத்துல பட்டுருச்சு.
மிருதுவா இருக்கிற அழகி முகம் பலமான வீரா கை பட்ட உடனே வீங்கி போயிருச்சு. வீரா பயந்தே போயிட்டான். அவ முகத்தை கையில ஏந்தி ஊத ஆரம்பிக்க அழகிக்கு வலி போய் கூச்சம் வந்துருச்சு. பரவாயில்ல விடு வீரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அழகி சொன்னாலும் அவனால அவளோட வலிய சாதாரணமா எடுத்துக்க முடியல. நீ எதுக்கு நான் கை வைக்கும் போது கிட்ட வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே இன்னும் அவளை நெருங்கி ஊத ஆரம்பிச்சான். அழகிக்கு தான் உடம்புல ஏதோ மாற்றம் வர ஆரம்பிச்சது. சரியா அப்ப ஒரு கைத்தட்டல் பின்னாடி இருந்து கேட்க அழகி பதறி போய் விலகி போனான். ஆனா வீராவை கைய பிடிச்சு இழுத்து பயம் இல்லாம அந்த உருவத்தை தைரியமா பார்த்தான். எபிசோட் 27. அழகியும் வீராவும் நெருங்கி இருக்கிறத பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாம கைத்தட்டி சத்தம் போட்டான் விநாயக். சட்டுன்னு அழகி தள்ளி நிக்க வீராவுக்கு அவ மேல கோபம் இருந்தாலும் விநாயக் முன்னாடி சாதாரணமா காமிச்சுக்கிட்டான். அழகி, நான் உன்கிட்ட தனியா பேசணும் வரியா அப்படின்னு விநாயக் ரொம்ப பழகின மாதிரி கூப்பிட்டான். அழகி அவனை அகாடமில போட்டி நடந்த சமயம் பார்த்திருக்கா, அவ்வளவுதான். ஒரு தடவை கூட பேசினதில்ல. ஆனா விநாயக் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உரிமை எடுத்து பேசுறது அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு நமக்குள்ள ஒன்னும் இல்ல, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு அழகி சொன்னா. ஐயோ அழகி, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் ஆதித்யன் மாஸ்டரோட பையன். அன்னைக்கு கூட நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்தினான். அழகி அதுக்கும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. 5 நிமிஷம் தான் பேசணும். இதே கிரவுண்ட்ல அந்த பக்கம் ஓரமா போய் பேசிட்டு வரலாம் வா அப்படின்னு விநாயக் முன்னாடி நடக்க அழகி திரும்பி வீராவை பார்த்தா. வீராக்கு அழகிய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். போய் பேசிட்டு வா, ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னான் அப்படின்னு அழகி உடனே ஓகே சொல்லிட்டா. உன் வீடு எங்க இருக்கு அழகி அப்படின்னு அவ மேல இருந்து கீழே வரைக்கும் ரசிச்சுக்கிட்டே விநாயக் கேட்க விஷயம் என்னவோ அத பத்தி பேசலான்னு அழகி அங்கேயே கட் பண்ணிட்டா. ஏன் எப்போதும் கோவமா பேசுற? நான் எதுவுமே தப்பா கேட்கலையே அப்படின்னு விநாயக் அடக்கி வாசிச்சான். அழகி பதில் சொல்லல, அமைதியா இருந்தா. பெருமூச்சு விட்ட விநாயக், சரி நான் விஷயத்துக்கு வரேன். இன்னும் ஒரு மாசத்துல ஜீனியஸ் 20 காம்படிஷன் நடக்க போகுது. இங்க இருந்து உதயா, வேதா, வருணி, நீ, நான் எல்லாரும் அதுல கலந்துக்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். ஜீனியஸ் 20 ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற போட்டி. அதுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு குரு மாஸ்டர் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. வருஷா வருஷம் அவங்க அகாடமியில நடக்கிற போட்டியில முதல் 10 இடத்துக்குள்ள வர்றவங்களுக்கு அந்த போட்டிக்குள்ள போறதுக்கு அனுமதி உண்டு. அதுபடிதான் இந்த வருஷமும் இவங்க எல்லாரும் செலக்ட் ஆகி இருந்தாங்க. அழகிக்கு அவளும் செலக்ட் ஆகி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு மனசுல நினைச்சுக்கிட்டா. இத வீரா முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, எதுக்கு தனியா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அழகி கேட்டா. வீராதான் இந்த போட்டியில இல்லையே, எதுக்காக அவனை இதுக்குள்ள இழுக்கிற அப்படின்னு விநாயக் கேட்டான். என்ன சொல்றீங்க? வீரா 3rd ரேங்க்ல இருக்கான், எப்படி அவனை செலக்ட் பண்ணலன்னு அழகிக்கு கோபமும் ஆச்சரியமும் ஒரே சமயத்துல வந்துச்சு. என்ன அழகி பேசுற? அன்னைக்கு வீரா என் கூட ஃபைட் பண்ண பயந்துட்டு ஒதுங்கி போனது ஞாபகம் இல்லையா? எப்படி அவனை இவ்வளவு பெரிய போட்டியில சேர்த்துக்க முடியும்? அதான் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நக்கலா சொன்னான். அழகியால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. நான் இப்பவே வீராவை கூட்டிட்டு அகாடமிக்கு போய் நியாயத்தை கேட்க போறேன் அப்படின்னு திரும்பின சமயம் விநாயக் அவ கைய பிடிச்சிட்டான். அவனை எதிர்க்கிற மாதிரி பார்த்த அழகி, மரியாதையா கைய விடு அப்படின்னு உதற பாக்க எங்க அவன் பிடிதான் உடம்பு பிடி மாதிரி இருந்துச்சே. அழகி, நான் உன்கிட்ட பேசணும், தயவு செஞ்சு போகாத அப்படின்னு அவ கைய இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். மரியாதையா கையெடு, இல்லனா இப்பவே கத்தி எல்லாரும் முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு அழகி மிரட்ட சத்தமா சிரிச்சு விநாயக், தயவு செஞ்சு கூப்பிடு அழகி, எப்படிடா என்னோட காதல சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த, நீ ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட? நல்ல விஷயம் தானே, நாளை பின்ன நம்ம வெளியே ஒன்னா சுத்தினாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பாரு அப்படின்னு சாதாரணமா சொன்னான். காதலா? இவன் என்ன ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு அழகிக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. தன் மொத்த சக்தியையும் யூஸ் பண்ணி அவனை தள்ளி விட்டுட்டு கிரவுண்ட விட்டு வெளியே போயிட்டா. போ அழகி, எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். எப்படியோ என் மனசுல இருந்தத உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு விநாயக் கிளம்பிட்டான். இந்த பக்கம் வீராக்கு இவங்க விஷயம் எதுவும் தெரியாது. அழகி விநாயக் கிட்ட பேசணும்னு கிளம்பின கொஞ்ச நேரத்துல மாராக்கு பிராக்டிஸ் பண்ணணும், அடிபட்டுடுச்சுன்னு
அவனை பார்க்க கிளம்பிட்டான். இங்க வீட்டுக்கு வந்த அழகிக்கு மனசே சரியில்லை. இதுக்குதான் தாத்தா அன்னைக்கே விநாயகர் கூட போட்டிக்கு போகாதன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுச்சு. உடனே தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி எழுந்த உடனே மனசு லேசான மாதிரி ஃபீல் பண்ணா. இனிமே அந்த விநாயகை எங்க பார்த்தாலும் பயப்படாம நல்ல பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. இங்க உதய், விநாயக், வருணி, வேதா எல்லாரும் ஜீனியஸ் 20க்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீராக்கு எந்த இன்விடேஷனும் போகல. அவன் கலந்துக்க மாட்டான்னு சந்தோஷத்துல இன்னும் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணாங்க. இங்க வீரா பட்டை கூட்டிட்டு போன தங்க குகையில கிடைச்ச இலையோட சக்தியால டயர்ட் இல்லாம நிறைய டெக்னிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணான். எக்ஸசைஸ் பண்ணி அவனோட உடம்ப நல்லா ஏத்தி இருந்தா. சொல்ல போனா விநாயகுக்கு ஈக்குவலா அவனும் 7th ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டான்னு தைரியமா சொல்லலாம். ஒரு நாள் வீரா அழகி வீட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். பட்டு அவன் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு. 2 வாரமா கிரவுண்டுக்கு அழகி வரல பட்டு. தாத்தா கிட்ட விசாரிச்சா அகாடமில இருக்கான்னு சொல்றாரு. நான் அங்க போறதுக்குள்ள அவ கிளம்பிடுறா அப்படின்னு வருத்தமா சொன்னான் வீரா. பட்டுவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் வீரா அவனாவே யோசிக்கணும். அடிபட்டு திருந்தி எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுற தைரியம் வரணும்னு எதையும் அவன் கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இல்ல. காதல், கல்யாணம் எல்லாம் அவனோட தனிப்பட்ட சொந்த விஷயம். தேவைப்பட்டா மட்டும்தான் தலையிடுவாங்க. ஆனா வீராக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நெற்றி கண்ணும் பட்டுவும் அவனை பக்க பலமா இருப்பாங்க. வீரா பட்டுவோட பேசிட்டே இருக்கும்போது ஜெயா அந்த பக்கமா வந்தா. உடனே அழகிய பத்தி விசாரிச்சான் வீரா. அழகி ஜீனியஸ் 20ல கலந்துக்க போறா, அதுக்குதான் விடாம பிராக்டிஸ் பண்றா அப்படின்னு ஜெயா சொன்ன உடனே வீராவுக்கு புரியல. இதுவரைக்கும் யாருமே வீரா கிட்ட இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்குதுன்னு சொல்லவே இல்ல. அது என்ன ஜீனியஸ் 20 அப்படின்னு வீரா ஜெயாவை கேட்டான். எனக்கு அத பத்தி தெரியாது, நானும் மாறா மாதிரி தான். இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே 2 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். நீங்களும் அழகி மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அதனால உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். ஒண்ணு பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகி வந்துருவா, அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஜெயா கிளம்பிட்டா. வீராக்கு அழகி அவனை அவாய்ட் பண்றாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு. பட்டுக்கிட்ட கேட்கலான்னு திரும்பினா அதுவும் பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போலான்னு திரும்பின சமயம் வீரா அப்படின்னு அழகியோட குரல். இவ்வளவு நாள் கழிச்சு அவளோட குரலை கேக்குறான். சந்தோஷத்தை விட கோவம் தான் அதிகமா இருந்துச்சு. பேச இஷ்டம் இல்ல. அவளை பார்க்காம வேற பக்கம் நடந்தா. வீரா நில்லு அப்படின்னு ஓடி வந்து அழகி அவனை தடுத்து நிறுத்தினான். என்ன ஆச்சு? கூப்பிட்டது காதுல விழலையா? இந்தா இத பாரு அப்படின்னு அவன் கையில ஒரு பேப்பரை திணிச்சா. அத தூக்கி போட்ட வீரா, கூப்பிட்டதுக்கு நிக்கலன்னு உனக்கு கோவம் வருதே, இவ்வளவு நாளா பாக்கலையே, அதுக்கு எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படின்னு திருப்பி கேட்டான். அழகி வீரா தூக்கி போட்ட பேப்பரை திரும்பவும் அவன் கையில கொடுத்து, முதல்ல இத படி, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். திரும்பவும் தூக்கி போட போன சமயத்துல அதுல வீரான்னு அவன் பேரும் மேல ஜீனியஸ் 20ன்னு எழுதி இருந்ததை கவனிச்சான். அது ஒரு அழகான இன்விடேஷன். வீராக்கு ஜெயா சொன்னது ஞாபகம் வர இது இது அப்படின்னு இழுத்தான். இதேதான், உன் கையில இந்த இன்விடேஷன் வர்ற வரைக்கும் உன் முன்னாடி வரக்கூடாதுன்னு தான் மறைஞ்சிருந்தேன் அப்படின்னு அழகி சொல்ல வீராவுக்கு எங்கேயோ பொறி தட்டுச்சு. இது சம்பந்தமா தான் அந்த விநாயக் உன்கிட்ட அன்னைக்கு பேச வந்தானா அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். ஐயோ வீரா, முதல்ல அது கோவப்படாம நான் சொல்றத கேளு. நம்ம அகாடமில இருந்து 7 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 3 பேருக்கு இன்னைக்கு தான் இன்விடேஷன் வந்துச்சு. உனக்கு என் கையால கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிச்சா அழகி. உண்மையா நடந்த விஷயம் வேற. விநாயக் பேசிட்டு போன அடுத்த நாள் நேரா அகாடமிக்கு வந்த அழகி வீராவை கண்டிப்பா ஜீனியஸ் 20ல சேர்த்தே ஆகணும்னு 2-3 பேர்கிட்ட பேசி வெயிட் பண்ணி இந்த இன்விடேஷன் வாங்கியிருக்கா. ஆனா வீரா கிட்ட சொல்லல. அதனால விநாயக் கூட சண்டை போட்டு கிடைச்ச வாய்ப்பை அவன் நழுவ விட்டுட கூடாதுன்னு மட்டும்தான் அவளோட எண்ணம். வீராக்கு ஜீனியஸ் 20 பத்தி எதுவுமே தெரியாது. அழகிதான் மெதுவா அவனுக்கு புரிய வச்சா. அவ்வளோ பெரிய போட்டிக்கு போறத நினைச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். விஷயம் தெரியாம உன்னை பார்க்க முடியாத கோவத்துல ஏதோ பேசிட்ட அழகி, மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படின்னு வீரா சொல்ல, நான் எதுவும் நினைக்கல, நீ இந்த போட்டிக்கு உன்னை நல்லா தயார்படுத்திக்க, இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு அழகி சொன்னா. கண்டிப்பா கண்டிப்பா பண்றேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான், இங்கேயாவது பொண்ணுங்க நிறைய பேரு போட்டியில இருப்பாங்களா அப்படின்னு கேட்டான் வீரா. அழகி அவனை நல்லா முறைச்சா. என்ன முறைப்பு சொல்றியா இல்லையா அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சா. ஏன் சொல்லலன்னா போட்டியில கலந்துக்க மாட்டியா அப்படின்னு அழகி நக்கலா கேட்டா.
சொல்லு அழகி, பொண்ணுங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் அழகா வருவேன்ல அப்படின்னு அவன் சீண்டுனான். அழகி பதில் சொல்லாம கோவமா கிளம்ப, யாரும் உன்னை விட அழகி இல்லடி அப்படின்னு வீரா ரசிச்சு சொன்னான். அழகி வெக்கத்தோட அவனுக்கு தெரியாம சிரிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டா. இங்க அந்த மலைக்கோட்டை இன்னும் 2 நாள்ல நடக்க போற ஜீனியஸ் 20 போட்டிக்கு தயாராயிட்டு இருந்துச்சு. 4 மலைக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய மைதானத்தை வருஷம் நடத்துற அந்த பெரிய போட்டிக்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஒரே சமயத்துல 500 பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும் அந்த இடம். ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நடுத்தர வயதை சேர்ந்த ஒருத்தர் மீசைய முறுக்கிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க கிட்ட கேட்டார். முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா, நாளைக்கு தங்க வரவங்களுக்கு மட்டும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னான். வருஷம் சொல்றதுதான், வர்றவங்க ஒரு சின்ன குறை இருக்குன்னு கூட சொல்லக்கூடாது, எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரியா பின்னால இருந்து அப்பான்னு ஒரு பொண்ணு அந்த மீசக்காரரை கட்டிக்கிட்டா. அம்மா ஜான்சி அப்படின்னு அவரு ஆசையா கூப்பிட, அந்த பொண்ணு அழகும் வீரமும் ஒரே இடத்துல கொட்டி கிடந்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கம்பீரமாவும் பொண்ணுங்களே பொறாமப்படுற அளவுக்கு அழகோட இருப்பா. என்னம்மா நீயும் இங்க, ஏற்பாடு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்க வந்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். இல்லப்பா, அந்த ஆதித்யனோட பையன் விநாயக் இந்த வருஷம் போட்டியில கலந்துக்க போறதா செய்தி வந்திருக்கு சொன்னா ஜான்சி. சத்தமா சிரிச்ச அந்த பெரியவர் விநாயக் விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. ருத்த அகாடமில இருந்து சேனா வரானா அப்படின்னு பேச்ச மாத்தினாரு. ஆமா அப்படின்னு ஜான்சி தலையாட்ட, வரட்டும் யாரு வந்தாலும் நீயும் ஜோஷ்வாவும் போன வருஷம் மாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நல்லா பண்ணா மட்டும் போதாதுப்பா, ரேங்கிங்ல வரணும், அப்பதான் மதிப்பு அப்படின்னு ஜான்சி சொன்னா. அவரும் தலையாட்டி அத ஆமோதிச்சாரு. இங்க மாராவும் ஜெயாவும் கன்னத்துல கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் உங்க 2 பேரையும் அப்பவே ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண கூப்பிட்டோம். இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, கால் வலி கை வலி அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட தாண்டாம இப்ப எதுக்கு இந்த லுக்கு அப்படின்னு அழகி கேட்டா. ஐயா, நாங்க ஒண்ணும் உங்களோட வரலன்னு கவலைப்படல. போன வருஷம் போயிட்டு வந்த பசங்க சாப்பாடு பிரமாதம்னு சொல்லி இருந்தாங்க, அத மிஸ் பண்றோம்னு இவ்வளவு கவலையா இருக்கும் அப்படின்னு ஜெயா மாராவை பார்க்க, அவனும் ஆமான்னு தலையாட்டினான். இதுங்க தீர்ந்தாது, நீ வா வீரா போலாம் அப்படின்னு அழகி கிளம்பிட்டா. ஆமா மாரா, பத்ரா மாஸ்டருக்கு தான் எல்லா இடத்துலயும் மரியாதை இருக்கே, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஜெயா கேட்க, மாராக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. மண்டை மேல இருந்த கொண்டையை எப்படி மறந்தேன் அப்படின்னு ஜெயாவை சமாளிக்க யோசிச்சான். என்ன பேசிட்டு இருக்க ஜெயா, அந்த அகாடமி பேர் என்ன? ஜீனியஸ் அகாடமி. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய ஜீனியஸா இருப்பாங்க, நம்மளால ஏமாத்த முடியுமா அப்படின்னு அவளை வார்த்தையால குழப்ப, நான் எங்க உன்னை ஏமாத்த சொன்னேன், மாஸ்டர் மூலமா போலாம்னு தானே கேட்டேன் அப்படின்னு ஜெயா சொன்னா. இதை இப்போ வாயில இருந்து ஏமாத்துறேன்னு வார்த்தை வந்துச்சு, அது போதாதா? நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல ஜெயா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிடுகிடுன்னு வெளியே நடக்க ஆரம்பிச்சுட்டா. ஜெயாக்கு மண்டை குழம்பிருச்சு. நான் எங்க ஏமாத்த சொன்னேன், அவனா சொல்லிட்டு ஏன் மேல பழி போடுறான், லூஸ், அடுத்த வாட்டி கையில மாட்டுட்டோம், ஏறி மிதிக்கிறேன் அப்படின்னு மாராவை திட்டிக்கிட்டே போயிட்டா. இன்னைக்கு தான் ஜீனியஸ் 20 போட்டி ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வேற இடத்துல இருந்து ரொம்ப ஆர்வமா வந்து மலைக்கோட்டையில இறங்குனாங்க. என்னடா அழகு இன்னும் வரல அப்படின்னு விநாயக் இதோட 100வது வாட்டி வேதாவை கேட்டிருப்பான். இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு மனசுல நினைச்சாலும் வெளியே சொல்ல முடியாம அவனுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தான் வேதா. சரியா அப்பதான் அழகி உள்ள வந்தா. அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஓடி வந்த விநாயக், ஏன் அழகி இவ்வளோ லேட், ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்டான். அழகி அவனுக்கு பதில் சொல்லல, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தா. ஏதாவது வேணுமா அழகி, யாராவது உங்க வீட்ல இருந்து வராங்களா அப்படின்னு கேட்டான் விநாயக். இப்ப சென்ட்ரி கொடு அப்படின்னு பட்டு சொல்ல, ஆமா என்னதான் அவ தேடிட்டு இருந்தா அப்படின்னு வீரா அழகி பக்கத்துல வந்து கம்பீரமா நின்னான். வீராவை பார்த்து விநாயக்குக்கு அதிர்ச்சி. அந்த இன்விடேஷன் லிஸ்ட்ல வீரா பேர் இல்லையே, இவன் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிட்டான். அவனுக்கு அழகி வீராக்காக பண்ண வேலை எதுவும் தெரியாது. ஒருவேளை அழகிக்கு கொடுத்த இன்விடேஷன்ல இவனும் தொத்திட்டு வந்திருப்பானோ அப்படின்னு விநாயக் தப்பு கணக்கு போட்டான். என்ன அழகி, நம்ம அகாடமி பசங்களுக்கு வேலை செய்ய வீராவை கூட்டிட்டு வந்திருக்க, என்ன இருந்தாலும் வீராவும் நம்மள ஒருத்தன், அது மட்டுமா அந்த ஊர்ல அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வீராவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினான். பேசி முடிச்சிட்டியா, எங்களுக்கு டைம் ஆகுது, வழிவிடு அப்படின்னு சொன்ன அழகி வீராவை பார்த்து கண் காட்ட,
அவனும் விநாயக்க முறைச்சு பார்த்துட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். என்ன விநாயக், வீரா எப்படி இங்க வந்தான்? நீ அவன் இந்த பக்கமே வரமாட்டான், வாய்ப்பில்லைன்னு சொன்னியே அப்படின்னு வேதாக்கு வீரா வந்தது பிடிக்கல. எனக்கும் தெரியலடா, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீரா எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சிடும், உள்ள போலாம் வா அப்படின்னு சொன்னா விநாயக். வீரா, நான் உன் கூட பேச மாட்டேன் போ, நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கோவமா சொல்லுச்சு பட்டு. பாரு பட்டு, எனக்கு இந்த விநாயக் கூட பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல. எப்படியும் அவன் எங்களை விட போறது இல்ல, வேணும்னே வம்பு கிழக்க தான் போறான். சரியா சொல்லுனா இப்ப என் பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பான் பாரு அப்படின்னு வீரா சொல்ல, பட்டு கிட்ட பதில் இல்ல. அது வீரா முன்னாடி இருந்த ஒருத்தரை அசந்து பார்த்துட்டு இருந்துச்சு. எபிசோட் 28. வீரா விநாயக் பத்தி சொன்ன விஷயம் எதுவும் காதுல வாங்காத பட்டு அங்க ஸ்டேஜ்ல அழகு பதுமையா நின்னுகிட்டு இருந்த ஜான்சியை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. வாவ், வாட் a பியூட்டிஃபுல் அப்படின்னு பட்டு சொல்ல, அது யார பத்தி பேசுதுன்னு தெரியாம முழிச்ச வீரா ஜான்சி பக்கம் திரும்பி பார்த்தான். உண்மையாவே பட்டு சொன்ன மாதிரி அவ அழகு தேவதன்னு தான் மனசுல நினைச்சுக்கிட்டான் வீரா. திடீர்னு பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா அழகிதான். கோபமா வீராவை முறைச்சிட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வீரா சீரியஸா விசாரிக்க, உன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சிய பார்த்துட்டு இருந்தா அழகி. என்ன பட்டு, திடீர்னு அழகி இப்படி பேசுறா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான் வீரா. உன் கதை முடியும் நேரம் இது அப்படின்னு பாடிட்டு பட்டு பறந்து போயிடுச்சு. என்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு வீரா யோசிக்கும் போதே அங்க ஒருத்தர் எல்லார்கிட்டையும் இன்விடேஷன் செக் பண்ணிட்டு வரிசையா உள்ள அனுப்பிட்டு இருந்தாரு. விநாயக், வேதா எல்லாரையும் முந்திக்கிட்டு உள்ள நுழைஞ்சு வீரா அசிங்கப்படுறத பாக்குறதுக்காக சந்தோஷமா காத்துட்டு இருந்தாங்க. முதல்ல அழகி உள்ள நுழைய பின்னாடி வீராவும் வந்துட்டான். உடனே வேதா, ஒருவேளை இங்கேயும் அந்த வீராவுக்கு யாராவது ஆள் இருப்பாங்களா அப்படின்னு விநாயக் கிட்ட சொல்ல, அவன் நேரா போய் விசாரிச்சு பார்த்தான். அங்க வீரா தனி இன்விடேஷன் காட்டிதான் உள்ள வந்திருக்கான். யாரும் உதவி பண்ணலன்னு அவனுக்கு தெரிஞ்ச வட்டாரம் தகவல் சொல்லுச்சு. எப்படி, யார் கொடுத்திருப்பா அப்படின்னு விநாயக் மண்டை கிர்ன்னு சுத்தின சமயம், என்ன தம்பி, எப்போதும் என்கிட்ட தோத்து போன அப்புறம் தான் உன் முகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கும், இன்னைக்கு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யார் உன்னை அசிங்கப்படுத்தினா அப்படின்னு விநாயக்க கேலி பண்ணிக்கிட்டே பக்கத்துல வந்தா சேனா. ஆஜானு பாகுவா நல்ல கட்டு மஸ்தான உடல் வாகுவோட இருந்த சேனா போன வருஷம் நடந்த ஜூனியர்ஸ் 20ல முதல் ரேங்க்ல வந்தவன். ஏற்கனவே வீரா கையில இருந்த இன்விடேஷன் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த விநாயக்கு சேனா பேச்சு எரிச்சலை கொடுத்துச்சு. பதில் சொல்லாம முறைச்சு மட்டும் வச்சான். சேனா அவனை கேவலமான லுக்க விட்டு, கேள்விப்பட்டேன் போன வருஷத்தை விட ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்து இன்னும் 3-4 பசங்க வந்திருக்காங்கன்னு, உண்மையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணுல வீரா விழுந்துட்டான். எப்போதுமே திமிரா எல்லாரையும் பாக்குற சேனாவோட கண்ணு வீரா மேல ஆச்சரியமாவும் அழுத்தமாவும் பதிஞ்சது. இதையும் விநாயக் மனசுல குறிச்சுக்கிட்டான். டே சேனா, அந்த வீராவோட சேர்த்து உன்னையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுல வன்மத்தை வளர்த்துக்கிட்டான். இங்க 3 அகாடமிய சேர்ந்த பசங்க மேலதான் எல்லாரோட கண்ணும் இருந்துச்சு. முதல்ல வீரா, அழகி, விநாயக், உதயா, வேதா, வருணி எல்லாரையும் ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமிக்கு கீழே ஒன்னா உட்கார வச்சாங்க. 2வது ருத்ரன் அகாடமி, அங்க சேனாவும் விதுராவும் இருந்தாங்க. 3வது ஜான்சி அகாடமி, அங்க ஜான்சி, ஜோஷ்வா இருந்தாங்க. இந்த போட்டியை ஜான்சி குடும்பத்துல இருக்கிறவங்க தான் நடத்துறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஜான்சி எல்லா தற்காப்பு கலையும் கத்துக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா தர்மா குரு மாஸ்டர் மாதிரி தான் அவளும் இந்த ஊர்ல. கம்பீரமான அவளோட ஆளுமைக்கு கீழே தான் எல்லாமே நடக்குது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த முதல் ரவுண்ட் இங்க யார் வேணாலும் வந்து உங்க திறமையை காட்டலாம், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், நீங்களே உங்க ஆப்போனன்ட் செலக்ட் பண்ணி சண்டை போடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி புரியுற மாதிரி சொன்னாங்க. முதல்ல சேலஞ்ச் போட்டி நடந்தது. ஒரு அகாடமியில இருந்து இன்னொரு அகாடமிக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க.
அந்த வரிசையில முதல்ல வேதாவுக்கும் விதுராவுக்கும் போட்டி ஆரம்பிச்சது. பஞ்சிங் சேலஞ்ச் வச்சுக்கலான்னு 2 பேரும் பேசி முடிவெடுத்து ஜட்ஜஸ் கிட்ட சொன்னாங்க. விதுராவும் சேனா மாதிரி தான், ரொம்பவும் பலசாலியான பையன். வேதா அவனை 10 பஞ்ச் கொடுத்தா ஒரே பஞ்ச்ல திக்கு முக்காட வச்சிருவான். 5 ரவுண்டுல போட்டி முடியும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல 3வது ரவுண்ட்லயே விதுரா வேதாவை ஜெயிச்சிட்டான். கைத்தட்டி விதுராவை பாராட்டின ஜான்சி, வேதா உங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா போட்டிக்கு அது மட்டும் போராது, இன்னும் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. நிறைய டெக்னிக்ஸ் புதுசா வந்திருக்கு, முதல்ல அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் விதுரா, நீங்களும் ஒரே மாதிரி பஞ்சிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்னும் இன்னோவேட்டிவா ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அழகா அவங்க போட்டியை உள்வாங்கி 2 பேரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எடுத்து சொல்ல எல்லாரும் கைத்தட்டி அவ கருத்தா ஆமோதிச்சாங்க. விதுராக்கு ஜான்சி முன்னாடி அவன் ஜெயிச்சது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இன்னும் பந்தா காட்டுறதா நினைச்சு, ஜான்சி நீங்க என்னோட பஞ்சிங் ஸ்டைல் பார்க்கணும்னா அவங்க அகாடமில இருந்து வேற யாராவது என் கூட சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க, அப்பதான் என்னோட திறமைய பத்தி முழுசா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஓவரா பேசினான். அது ஒரு சேலஞ்சிங் காம்படிஷன். அதனால விதுரா இப்படி பேசினதை யாரும் பெருசா எடுத்துக்கல. நீங்களே செலக்ட் பண்ணலாம் விதுரா அப்படின்னு ஜான்சி சொல்லிட்டா. இங்க பட்டு, ரெடியா இரு வீரா, இப்ப அவன் உன்னைத்தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லுச்சு. இல்ல பட்டு, இந்த சேலஞ்சுக்கு 4th ஸ்டேஜ் பசங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். அகாடமியை பொறுத்த வரைக்கும் நான் இப்பதான் 3rd ஸ்டேஜுக்கு போறேன், அதனால கண்டிப்பா என்ன கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கல. நீ இங்க வா அப்படின்னு விதுரா வீராவை வர சொன்னான். இல்ல நான் 3rd ஸ்டேஜ் பையன் அப்படின்னு வீரா சொன்னதுக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்கு வாங்க அப்படின்னு ஜான்சியே சொல்லிட்டா. வீராக்கு ஜான்சியோட வார்த்தை ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு யோசிச்ச சமயம் பக்கத்துல இருந்த அழகி பல்ல கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, நான் அவ கூடயே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு வீரா ஓடி வந்துட்டான். அதாவது ஒவ்வொரு தடவையும் வீரா ஜான்சி பத்தி நினைச்சாலே போதும் மேடமுக்கு கோபம் வந்துரும். ஆனா வீரா எதிர்பார்த்தபடி விதுரா அவன் கிட்ட சண்டை போடல. தம்பி, நீ பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க, அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடாம ஒரு போட்டி இங்க நடக்க போகுது, அதாவது ஃபிங்கர் சேலஞ்ச். நான் என் விரல்ல எந்தெந்த போஸ் காமிக்கிறேனோ அது பேரை மட்டும் நீ சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம பையன் தான் விநாயக் உபயத்துல ரீசெண்டா ஸ்டார் ஃபிங்கர் வரைக்கும் கத்துட்டு இருக்கானே, அதனால இதெல்லாம் அவனுக்கு சர்வ சாதாரணமா தோணுச்சு. ஆனா வெளியே காட்டிக்காம சரின்னு தலையாட்டினான். ஒவ்வொரு போஸ விதுரா காமிக்க நெற்றிக்கண் மூலமா எல்லாத்தையும் சரியா சொல்லி அந்த மைதானத்தையே கைத்தட்டல அதிர வச்சுட்டான் வீரா. ஒரு கட்டத்துல விதுராக்கு விரல் வலி வந்ததுதான் மிச்சம். விதுரா கைய கீழே தொங்க போட்டு ஜான்சிய பார்த்து, என்னால முடியல அப்படின்னு சொல்ல இந்த போட்டியில வீரா தான் ஜெயிச்சான்னு முடிவை சொல்லிட்டாங்க. விநாயக், வேதா 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. எப்படா 7th ஸ்டேஜ்ல இருக்கிற எனக்கே கொஞ்சம் தான் இத பத்தி தெரியும், இவன் எப்படி எல்லாத்தையும் எங்க கத்துக்கிட்டான் அப்படின்னு விநாயக்கால ஆச்சரியப்படாம இருக்க முடியல. என்ன விநாயக், அன்னைக்கு லிங்கம் தாத்தாவை நீ பாக்கல? அவர் வீட்டுல இல்லாத புக்கா? ஏற்கனவே அவன் போட்டியில கலந்துக்கணும்னு ஒத்த கால நின்னவரு, இந்த ஹெல்ப் கூடவா பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இங்க கூடி இருந்தவங்களும் ஜான்சியும் வீரா இந்த போட்டிக்காக மெனக்கெட்டு பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிச்சது. உதயா கூட யாரு போட்டி போட போறான்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து பயங்கரமான சத்தம், ஜோஷ்வா 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 அப்படின்னு. ஆமா, போன வருஷம் நடந்த ஜூனியர்ஸ் 20ல சேனாக்கு அடுத்து அவன் தான் ரேங்கிங்ல இருந்தான். அது மட்டும் இல்லாம சுத்தி இருந்தவங்க ஜோஷ்வாவை பத்தி புகழ்ந்து தள்ள உதயாக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்த உதயா, ஜான்சி நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன், எங்க அகாடமில இருந்து வேற யாராவது ஜோஷ்வா கூட போட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டான். அடுத்தது யார கூப்பிடலான்னு ஜான்சி அவங்க அகாடமி பசங்க லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. இந்த பக்கம் ஜோஷ்வா பலசாலியா இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக், முக்கியமா எல்லாரையும் வக்கரமா தான் பாப்பான். உதயா போட்டியில இருந்து விலகிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் கண்ணு அவங்க அகாடமில வேற யார் கூட சண்டை போடலான்னு தேடிச்சு. சரியா அழகி அவன் கண்ணுல பட்டான். இந்த பொண்ணு தானே அன்னைக்கு ஒரே ஒரு இன்விடேஷன் வேணும்னு நம்ம இடத்துக்கு வந்தது அப்படின்னு அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். அழகி கிட்ட இருந்து அவனால கண்ணை எடுக்கவே முடியல. உடனே பேசி பழகணும்னு முடிவெடுத்து அவ கிட்ட வந்தான். இங்க வீராவும் அழகியும் உதயாக்கு பதில யார செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நீ தானே அன்னைக்கு வீரான ஒரு பையனுக்கு இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு எங்க இடத்துல வந்து சண்டை போட்டது அப்படின்னு அதிரடியா அவங்க நடுவுல வந்தான் ஜோஷ்வா.
அழகிக்கு ஜோஷ்வாவை பார்த்த உடனே மரியாதையான சிரிப்பு முகத்துல வந்துச்சு. அதுக்கு காரணம் வீராக்காக அவன் தான் கடைசி நிமிஷத்துல அழகிக்கு உதவி பண்ணது. வீராக்கு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு புரியல. அழகி, அன்னைக்கு இன்விடேஷன் லேட்டா வந்துச்சுன்னு தானே சொன்னேன், இவன் என்ன வேற மாதிரி சொல்றான் அப்படின்னு அவளை திரும்பி குழப்பமா பார்த்தான். இவர் தான் அந்த வீரா. எங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் 3rd ஸ்டேஜ்ல இருந்தாலும் 7th ஸ்டேஜ் பசங்க வரைக்கும் அவரால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் அன்னைக்கு சண்டை போட்டு இன்விடேஷன் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு அழகி சொல்ல வீராக்கு வாய் அடைச்சு போச்சு. எனக்காக இந்த அளவுக்கு அழகி பேசியிருக்காளா அப்படின்னு மனசுல அவளை கொஞ்சி தீத்துட்டான். ஓ வீரா அந்த அளவுக்கு திறமசாலியா? அப்போ உதயா இடத்துல நீதான் என் கூட போட்டி போடணும் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்த விநாயக் அதிர்ச்சி ஆயிட்டான். ஏற்கனவே அழகி வீராக்காக இறங்கி வந்து சண்டை போட்டு இன்விடேஷன் வாங்கி இருக்கிறதையே தாங்கிக்க முடியாதவன் இப்ப ஜோஷ்வா வீராவை செலக்ட் பண்ணதை கேட்டு நொந்தே போயிட்டான். நான் தான் உனக்கு இந்த ஜீனியஸ் 20 நடக்க போறத பத்தி சொன்னேன், எனக்கே விபூதி அடிக்கிற மாதிரி வீராவை கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அழகி மேல செம்மையா கோவப்பட்டான். இந்த பக்கம் வீராக்கு ஜோஷ்வா அவன் கூட போட்டி போடணும்னு சொன்னதே ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுக்கும் சுத்தி இருந்தவங்க பேசிக்கிட்டது காதுல விழுந்துச்சே. வீரா, என் மேல என்ன கோவம் அப்படின்னு அழகி குரல்ல யோசனையில இருந்து வெளியே வந்தவன் அவ கண்ணை பார்த்து, நான் உனக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். அந்த பார்வையில உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி அழகிக்கு தோணுச்சு. அந்த ஜோஷ்வாவை நீ ஜெயிக்கணும் வீரா அப்படின்னு ஏதோ ஒரு வேகத்துல அவன் கைய பிடிக்க வந்து பிடிக்காம நிறுத்திட்டா. வீரா அழகி முகத்தை பார்த்துட்டே அவ கைய பிடிச்சு அழுத்தம் கொடுத்து பதில் சொல்லாம போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டான். ஜோஷ்வா அவனுக்கு முதல்ல ரூல் சொன்னான். வீரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ விதிரா கூட ஃபிங்கர் போசஸ் பண்ணி ஜெயிச்சத பார்த்த. இப்ப அத பேஸ் பண்ணி தான் நம்ம 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்க போகுது. இப்ப நான் வச்சிருக்கிற போஸ நல்லா பாத்துக்கன்னு பாபா ஸ்டைல்ல விரல மடக்கி காட்டி உன்னோட ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இந்த போஸ் வச்சுக்கிட்டே 2 பேரும் நம்ம ஸ்ட்ரென்த் வச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஜோஷ்வா முடிக்க வீரா அசரல. உடனே நெற்றிகன் உதவியால ஃபிங்கர் ஃபைட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு ஐடியா கிடைச்சது. உடனே சரின்னு தலையாட்ட ஜோஷ்வாவுக்கு ஆச்சரியம் தான், இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஆரம்பிச்சாங்க. 2 ரவுண்டு தான். ஜோஷ்வா விரல் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு மடக்க முடியாம திணறி போயிட்டான். சுத்தி இருந்தவங்க கைத்தட்ட கூட மறந்து வீராவை தான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. முடிவு அனௌன்ஸ் பண்ணி வீரா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருந்தான். வீரா கலக்கிட்ட அப்படின்னு பட்டு குதிக்க உன்னாலதான் ஜோஷ்வாவை ஜெயிக்க முடிஞ்சது. நான் அன்னைக்கு அந்த டெக்னிக்ஸ் என்னன்னு லிங்கம் தாத்தா வீட்டுல தேடிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த சமயத்துல நீ தானே எடுத்து கொடுத்த அப்படின்னு பட்டுவ கொஞ்சினான். என்ன மட்டும்தான் கொஞ்சுவியா அப்படின்னு பட்டு அழகிய பார்க்க, இது போட்டி நடக்கிற இடமா மட்டும் இல்லனா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு வீரா தலைய பின்பக்கம் அழுத்தமா கோதிக்கிட்டான். அச்சோ, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு பட்டு அவனை செல்லம் கொஞ்சம் அதுக்குள்ள அழகிய நெருங்கி வந்துட்டான் வீரா. சந்தோஷமா அப்படின்னு வீரா கேட்க அழகி அப்படின்னு மட்டும்தான் பதில் சொன்னான். என்ன ஒரே வரியில பதில் சொல்ற, நான் உன்கிட்ட வேற எதிர்பார்த்தேன் அப்படின்னு வீரா சிரிக்க அழகி விநாயக் இருக்கான்னு கண்ணாலேயே ஜாட காட்டினான். அவன் தள்ளி இருந்தாலும் இவங்கள மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். வீராக்கு விநாயக் அழகிய தப்பான பார்வை பாக்குறான்னு சந்தேகம் வந்துச்சு. ஆனா சரியா தெரியாம சண்டைக்கு போக கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டான். இங்க அடுத்தடுத்து நிறைய பேருக்குள்ள போட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பிரேக் டைம், எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்தாங்க. அங்க ஓரத்துல 2 பேர் ஒளிஞ்சு நின்னு ஒருத்தனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த போட்டி நடந்து முடிக்கிற வரைக்கும் இவனை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஆமாடா, நம்ம அகாடமிக்கு இந்த பையன்தான் சரியா வருவான், எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு இன்னொருத்தனும் தலையாட்டினான். இவங்கள யாரும் கவனிக்கலையா இல்ல தெரிஞ்சு சும்மா இருக்காங்களா அப்படின்னு போக போகத்தான் தெரியும். அடுத்ததா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப்ஸ் மாதிரி சின்ன குழந்தைங்க அவங்க திறமைய காட்ட ஆரம்பிச்சாங்க. விளையும் பயிர் எப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஜான்சி குழந்தைங்களை பத்தி பெருமையா 2 வார்த்தை பேசி அவங்கள அனுப்பி வச்சுட்டு அடுத்ததா அவளே ஸ்வாடிஃபை டெமோ எல்லாரும் முன்னாடியும் பண்ணி காமிச்சா. சுத்தி இருக்கிறவங்களால அவகிட்ட இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாவும் ரொம்ப அழகாவும் ஜான்சியோட ஒவ்வொரு மூவும் இருந்துச்சு. அடுத்ததா போட்டியில விநாயக் சேலஞ்ச் பண்ற டைம் வந்துச்சு. வேற அகாடமி பசங்க கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வந்தான். என்னதான் இருந்தாலும் அவன் 7th ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட். வாய் இருக்கிற அளவுக்கு கையும் இருந்துச்சு.
கடைசியா அவனோட சேலஞ்சு ஜான்சி கிட்ட வந்து நின்னுச்சு. போன வருஷம் நீ என்னை விட ஒரு ரேங்க் அதிகமா எடுத்துட்ட ஜான்சி, ஆனா இந்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு விநாயக் திமிரா பேசினான். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிக்க போறாங்க விநாயக், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜான்சி ஒரு பொசிஷன்ல நின்னா. அதுக்குள்ள ஜட்ஜஸ் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. ஜான்சி, பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தா விநாயக்கும் கூட சேலஞ்ச் பண்ண முடியாது, வேற யாராவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சேனா தான் அவன் ஞாபகத்துக்கு வந்தான். அத ஜட்ஜஸ் கிட்டயும் சொல்லிட்டான். உடனே ஜான்சி, விநாயக் நீ கரெக்டான ஆளு தான் செலக்ட் பண்ணியிருக்க, ஆனா உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, இவ்வளவு நேரம் தொடர்ந்து ஃபைட் பண்ணதுல டயர்டா இருப்ப, அதனால இந்த போட்டியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏன் நான் ஜெயிச்சிடுவேன்னு பயமா அப்படின்னு விநாயக் கேளியா ஜான்சிய பார்க்க, நாங்க இங்க திறமைய மட்டும் தான் பார்ப்போம், இது கேம் ரூல்ஸ், தொடர்ந்து நீ ஏன் இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் போய் உட்காரு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவளோட பேச்சு கோவத்தை உண்டாக்குனாலும் வெளியே காட்டிக்காம தொடர்ந்து நடந்த போட்டி எல்லாத்தையும் ஜெயிச்ச சந்தோஷத்தோட அடங்காம சுத்திட்டு இருந்தான். இங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சேனாவும் விநாயக்கும் சண்டை போடுறத பாக்குறதுக்கு ஆவலா இருந்தாங்க. ஆனா இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீராக்கும் இன்னொரு பையனுக்கும் வெளியே தனியா சண்டை ஆரம்பிச்சு இருந்துச்சு.